வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஹிந்து பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். கோயம்புத்தூர், மதுரை 2 மாநகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. இதற்கான பின்னணி குறித்து இந்த கட்டுரை அலசி ஆராயுது. பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். கோயம்புத்தூர், மதுரை 2 மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கான ப்ராஜெக்டை தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்திருந்தது. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் அதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு மத்திய அரசு தற்போது நிராகரித்திருக்கிறார்கள். அரசியலாயிருக்கு இந்த விவகாரம் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அரசியல் எல்லாமே வேறு என்ன இருக்குது. அதாவது நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா மதுரை 14 லட்சத்துலேருந்து 16 லட்சம் பேர் இருக்காங்க ஆஸ் பர் 2011 சென்சஸ். கோயம்புத்தூர் 20.1 மில்லியன், அதாவது 20,10,000 பேர் கோயம்புத்தூரில் மட்டும் இருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் அவங்க கேட்கல, அப் டு திருப்பூர் வரைக்கும் கேட்குறாங்க. திருப்பூரில் ஒரு 10 லட்சம் பேர், இப்போ 30 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் 20 லட்சத்துக்கும் குறைவாக நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் சாங்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5-10க்கு மேலே இருக்குது. நீங்கள் ஆக்ரா எடுத்துக்கோங்க. ஆக்ரா, புனே, நாக்பூர், சூரத், இது எல்லாமே 20 லட்சத்துக்கு கீழே குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை. சரி, நீங்கள் மதுரைக்கு மெட்ரோ நீயே கொடுக்கலாம், இல்லை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கலாம். இப்படியெல்லாம் இத்தனை ஸ்டேஷனுக்கு லெஸ் தென் 20 லட்சத்துக்கு மெட்ரோ சாங்ஷன் பண்ணி இன்றைக்கி மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் தமிழகத்துக்கு மதுரையும் கோயம்புத்தூரும் தரமாட்டேன்னு சொல்லி இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அரசியல் எல்லாமே வேற என்ன இருக்குது. நீண்டகால திட்டம், நீண்டகால கட்டமைப்பு, செலவு பிடிக்கக்கூடிய அம்சம், அந்த அடிப்படையில் யோசித்து இது தேவையா அப்படிங்கிறத அடிப்படையில் அரசு ஆராய்ஞ்சு இந்த அறிக்கையை மத்திய அரசு கொடுத்திருப்பதாக செய்தி வெளியாயிருக்கு. நீண்டகால திட்டம், நீண்டகால செலவு பிடிக்க தேவையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்ம இந்தியாவில் மட்டும் அந்த லெஸ் தென் 20 lakhs இல்லை, பல்வேறு நாடுகளில் அதை கொண்டாந்துருக்காங்க. ரொம்ப குறைவான பாப்புலேஷன். நீங்கள் சுவிட்சர்லாந்து எடுத்துறீங்க, லுசானே, நான் போயிருக்கேன், லுசானே போயிருக்கேன் நான். அங்கே 1,46,000 பேருக்கு ஒரு மெட்ரோ இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் தேவையை பொறுத்து தான் டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்கணும். தேவை இருந்துச்சு, கனெக்டிவிட்டிக்கு இது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் குயிக்காக ஏறணும், குயிக்காக இறங்கணும், குயிக்காக ஆக்சசிபிலிட்டி இருக்கணும். அப்போ மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்கெல்லாம் கொண்டு வரணுமோ அங்கெல்லாம் வெறும் மெட்ரோ மட்டும் இங்கே தீர்வாகாது. அந்த மாற்று யோசனை என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ரோ நிறைய செலவு பிடிக்கும், மக்கள் தொகை அடிப்படையில் இதை சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வலுவான பேருந்து போக்குவரத்து திட்டம் இல்லை விரைவான பேருந்து போக்குவரத்து திட்டம், இதை இந்த 2 நகரங்கள்லையும் செயல்படுத்தினாலே மெட்ரோக்கான தேவை இருக்காது, போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படின்னு சஜஷன் சொல்லியிருக்காங்க. அது அப்படி கிடையாது. இங்கே 2 வீலர் அது அதிகம், நம்மகிட்ட 4 வீலரும் அதிகம். கோயம்புத்தூரும் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் 2 வீலர் அதிகம், கோயம்புத்தூரில் 4 வீலரும் 2 வீலருமே அதிகம். அப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் என்ன தான் நீங்கள் டிராஃபிக்கை மேம்படுத்தினாலும், என்ன தான் பாலத்தை கட்டினாலும் இந்த டிராஃபிக்கை கன்ஜெஷனை ரெகுலர் கம்யூட்டர்ஸனுடைய டிராஃபிக்கை குறைக்க முடியாது. அப்போ ரெகுலராக கம்யூட் பண்ணுறவங்க தான் மெட்ரோவை தேடி போவாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ், இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மெட்ரோ ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்போ அவங்களுடைய டிராஃபிக்கை குறைச்சிட்டாலே நார்மலாக போகக்கூடிய உள்ளே வெளியே இருந்து உள்ளே போகக்கூடிய பேசஞ்சருடைய டிராஃபிக் குறையும். அப்போ அந்த மெத்தடில் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் பஸ்ஸு வேகமான பஸ் விட்டுனா கோயம்புத்தூரில் வேகமாக பஸ் ஓட முடியுமா? 40 கிலோமீட்டருக்கு மேலே 60 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியுமா? இல்லை சிட்டிக்குள்ளே வேகமாக போக முடியுமா? போக முடியாது. ஆனால் மெட்ரோ அவசியம் அந்த 2 நகரங்கள் கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் 20 லட்சம் பேர் கோயம்புத்தூரில் கம்யூட் பண்ணுறாங்க. நீங்கள் 20 லட்சம் பேரில் நீங்கள் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, மோர் தென் 60% இண்டஸ்ட்ரி போகிற வேலையாட்களாக இருப்பாங்க. அந்த 60% நீங்கள் இந்த மெட்ரோவில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக திருப்பூரோட கனெக்ட் பண்ணி தேவை அதிகமாக. அப்போ உங்களுக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் கோயம்புத்தூர் கம்ப்ளீட் ஆயிரும். மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக மாட்டுத்தாவணி, அது ஒரு ரூட்டு. அப்புறம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாட்டுத்தாவணி போகிறது. இன்னொன்று இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அரசரடியிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டை கனெக்டிவிட்டி, இப்படி ஒரு 4-5 லிங்க் போட்டாலே
நார்மலாக போகக்கூடிய அந்த மேஜர் டிராஃபிக்கை குறைச்சிடலாம். அப்போ நீங்கள் வந்து 4 லட்சம் இருக்கக்கூடியது, 6 லட்சம் இருக்கக்கூடிய சிட்டிஸு, 7 லட்சம் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் நீங்கள் மெட்ரோ கொடுத்துருக்கீங்க. மெட்ரோவில் எப்படி அதை வகைப்படுத்துகிறாங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்ராவில் இருக்குது, குர்காமில் இருக்குது, அதே மாதிரி பாட்னாக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, போபால் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நகரத்திற்கான மெட்ரோங்கிறத எந்த அளவீட்டின் அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க? அந்த நகரத்தினுடைய வளர்ச்சி, அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை, அந்த நகரத்தினுடைய இண்டஸ்ட்ரியல் அண்டு மற்ற யூசேஜ், இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி. அதிகமான பேர் ரெகுலராக ஒரே இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து அவங்க தான் நம்மளுக்கு டார்கெட். இப்போ இந்த வரையறைக்குள்ள மதுரையும் கோவையும் வருதா வரலையா? கண்டிப்பாக வரும், வராமல் எப்படி போகும்? கண்டிப்பாக வரும். அதெல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணாமல் வெறும் பாப்புலேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணி இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே வந்து துரதிருஷ்டவசமானது. இது வந்து ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். 2011 சென்சஸ் படி இப்போ மறுக்கப்பட்ட வாய்ப்பு புதிய சென்சஸ் அடிப்படையில் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்தில்? இல்லை, எதிர்காலத்தில் இதை வந்து இது அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாடு பாஜக அல்லாத கட்சி, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்றதுனால இது மாற்றாந்தான் மனப்பான்மையோடு பார்க்குறாங்க அதை. ஸோ அதை வந்து நம்ம பிஜேபியினுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கும் போதும் தமிழ்நாட்டில் இத்தனைக்கு 20 லட்சம் இருக்குது கோயம்புத்தூர், 16 லட்சம் இருக்குது மதுரை. அப்போ ரெண்டையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் டேட்டானா 2011 பாப்புலேஷன் டேட்டா, இன்றைக்கி 2025. நீங்கள் இன்னைக்கு திட்டத்தை ஆரம்பித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கவே 7 வருஷம் ஆகும். அப்போ எப்போ முடியும்? 31 தான் முடியும் திட்டம். 31 மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? இல்லை, என்ன நோக்கம் அரசியல் அப்படின்னு நீங்கள் தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் விமர்சன பார்வையோடு வைக்கிறீங்க. இதை நிராகரிப்பதற்கு பாஜக அரசுக்கு என்ன அரசியல் இருக்க போகுது? அரசியல் எதுக்கு இங்கே கொடுக்கறதுக்கு? நம்ம ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்தக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்கலாம். இங்கே எப்படி வரப்போகிறது இல்லை. இங்கே கூட்டணியில் இருக்காங்க, ஆட்சிக்கு வரணும்னு வேற எதிர்பார்க்குறாங்க 26. இப்போ 2029 அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல, 2031 தானே அவங்களுடைய இலக்கு. 2029 அந்த பர்சன்டேஜை கூட்டி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் 2031 பிடிக்கணுன்றது தான் அவங்களுடைய இலக்கு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு எதுக்கு பார்த்துக்கணும்? 31 பார்த்துக்குவோம். எதுக்கு இப்போ பண்ணணும்? 2026 பண்ணணும்னு அவசியம் என்ன இருக்குது? 31 வெற்றி பெற போகும்போது திட்டத்தை சாங்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு. சில நேரங்களில் இவங்க கொடுக்கக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, இது மெட்ரோ வந்து ப்ராஃபிட்டபிளாக இல்லை அப்படின்னாங்க. அப்போ ப்ராஃபிட்டபிளாக இல்லை அப்படின்றது ப்ராஃபிட்டுக்காக சர்வீஸ் நடத்துறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸில் தான் ஓடுது. சர்வீஸ் இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ராஃபிட்டபிளாக இல்லை? ஆல் இந்தியா லெவலில் 1 கோடி பேசஞ்சர் மெட்ரோவில் பயணப்படுறாங்க. 1 கோடி பேர் ஆல் இந்தியா லெவலில். இதில் வருமானத்தை எடுத்துக்கோங்க. கொச்சி வந்து 22 கோடி ரூபா ப்ராஃபிட் கொச்சி மெட்ரோ. பெங்களூர் மெட்ரோ 130 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. ஏன்னா 9,66,000 பேர் பயணம் பண்ணுறான். சென்னை மெட்ரோ 34 கோடி ரூபா லாஸ். ஏன்னா 2.5 லட்சம் பேர் தான் பயணப்படுறாங்க. இன்னும் மெட்ரோ கம்ப்ளீட் ஆகலை, செகண்ட் பேஸ் கம்ப்ளீட் ஆகலை. கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா மெட்ரோ யூசேஜ் குறையத்தான் செய்யும். இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா டெல்லி எவ்வளோ தெரியுமா? டெல்லியினுடைய 2023-24 டிஎம்ஆர்சி ரிப்போர்ட்டட் லாஸ் பிஃபோர் டேக்ஸ் 1781 கோடி. அப்போ ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் 650 கோடி ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் ஏன் இந்த லாஸ் வருது? ஒவ்வொரு மெட்ரோவும் ஒரு தனி கம்பெனி. இந்த தனி கம்பெனி டெப்ட் சர்வீசிங் பண்ணணும், டிப்ரிஷியேஷன் காஸ்ட் இருக்குது, கேபிட்டல் காஸ்ட் இருக்குது, ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்குது. அப்போ இத்தனை காஸ்ட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வரும்பொழுது ஒரு கம்பெனி லாபமாக ஓடும், சில நேரம் நட்டமாக ஓடும். சில நேரங்களில் நட்டத்தை அடுத்து பேசஞ்சரை கூட்டி மெட்ரோ லிங்க் அதிகப்படுத்தி அதை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை வந்து ஒரு காரணமாக சொன்னால் ஏற்றுக்க முடியாது. கனெக்டிவிட்டி முழுமையாக முடிஞ்சால் தான் நீங்கள் மக்கள் வந்து நம்பி அதில் ஏறுவாங்க. நம்ம இங்கே ஏறினா இங்கே இறங்கிடலாம், இங்கே ஏறினா இங்கே இறங்கிடலாம். நம்ம பஸ் 2 வீலரையோ 4 வீலரையோ எடுத்துகிட்டு போகிற காஸ்ட்டை விட இதனுடைய காஸ்ட் ரொம்ப கம்மி. ரெகுலர் வந்து மந்த்லி சீசன் டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்படிலாம் போகிறப்ப ஒன்று சேவிங்ஸ், பீப்புளுடைய சேவிங்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பெட்ரோல் டீசல் சேவிங்ஸ், விரைவான பயணம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் ஒரு முடிவெடுக்கணுமே ஒழிய அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டை புறக்கணிப்பது, தமிழ்நாட்டை ஒதுக்குவது என்பதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ஓகே, நன்றி. புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.